Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சிம்பிள் சமையல் சேனல்ல மூணே பொருளை வச்சு அட்டகாசமான ஒரு சட்னி எப்படி செய்யலாம்னு பாப்போம் வாங்க. வாணல் சூடானதும் 4 டீஸ்பூன் எண்ணெய், 2 கிராம்பு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை நீட்டா கிழிச்சு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டா கட் பண்ணி அதையும் போட்டு வதக்குங்க நல்லா. வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நீட்டாக போட்டு வதக்க ஆரம்பிச்சிடுங்க. இதில் தக்காளி ரொம்ப ஃபுல்லாக வதங்கணும்னு இல்லை, பாதி வதங்கினா போதும். அப்போ தான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சட்னி செய்யறதுக்கு முன்னாடியே கடலை மாவை நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் 4 ஸ்பூன் கடலை மாவை நீங்கள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியும் வதங்கிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பும் சேர்த்துருங்க தேவையான அளவுக்கு. இது கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு நம்ம அந்த கரைச்சி வச்ச கடலை மாவை ஊற்றிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் இந்த சட்னி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா தண்ணி நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவை கரைச்சி வச்ச தண்ணியை நீங்கள் ஊற்றின பிறகு கண்டினியூஸாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இல்லைனா கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். தண்ணியாகவும் இல்லை, கெட்டிமாகவும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி கரெக்டாக ஊற்றிக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதித்த பிறகு கொத்தமல்லியை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.